வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்பர்லாம் இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் வருங்க. அப்ப நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 மிதுன ராசி. அறிவுத்தன்மையும் அழகும் நிறைந்த மிதுன ராசி இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 2025 நிறைய கஷ்டங்கள் நிறைய இருக்கு சொல்லுவாங்க. மிதுனம் வந்து மேலுமா மிதுன ராசின்னு பாதி பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டத்துல மீண்டு வருவானாங்கன்னு பாதி பேருக்கு மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். கஷ்டங்கள், பிரிவுகள், மன வேதனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குங்களா. உங்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுல வந்து முதல்ல இந்த பிளானரி பொசிஷன் பார்த்துருவோம். மிதுன ராசி 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து பொசிஷன் ஆகியிருக்காரு. ராகு பகவான் 9ஆம் இடத்துல பொசிஷன் ஆகியிருக்காரு. இந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காங்க. ஜென்மத்துல இருக்கிற குரு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துல சொல்லும்போது தனசாந்தி வர போறாங்க. சரி, அப்போ இந்த மிதுனம் எப்படி சார் இருக்குன்னா முதல்ல குருவை வச்சு பார்ப்போம். குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு இந்த ஆண்டோட தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காரு, ஜென்ம குருவா வந்து உங்க ராசி மேலே இருக்காங்க. நிறைய பிரிவினைகள் சந்திச்சிருப்போம். பிரிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய வலியை கூட கொடுத்திருக்கலாம். கண்கலங்கி நம்ம அள வைக்கிற அளவு கூட இந்த பிரிவுகள் வேதனைகள் கூட இருந்திருக்கும். பல நாளாவது பிரிவு மறக்க முடியல பார் சொல்றவர்களுக்கும் பிரிவுகள் கூட இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து ஜூன் மாசத்துக்கு பிறகு 2ஆம் இடத்துக்கு வர போறாங்க. தனக்காரகன் தனஸ்தானத்துல வர போறாரு. குரு பகவான் 10ஆம் இடத்ததிபதி, 7ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல வந்து அமர போறாங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லைங்களா. சோ 7ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய குரு பகவான் இங்க வந்து அமர்ந்து உச்சமாகும் போது எப்படி சார் இருக்குன்னா தன வரவுகள் இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். திருமணம் இது வரைக்கும் எனக்கு ஆகல, திருமணம் தடையாயிட்டுன்னு இருக்க சொல்லிட்டு எல்லாருக்குமே திருமண பாக்கியதை ஏற்பட போகுது. அதே மாதிரி குரு 2ல கொடுத்த வாக்கு நம்ம காப்பாத்த போறோங்க. சொல்வாக்கு செல்வாக்கு உயர்த்தி தரக்கூடிய காலமா இருக்கு. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில முன்னேறி போக போறீங்க. மிதுன ராசி அன்பர்களை கவலைகளை விடுங்க. சோ குருவுடைய பார்வைகள் குருக்கு 5, 7, 9 இல்லைங்களா. இதுல குருவுடைய அந்த 5வது பார்வை வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை வந்து பாக்குதுங்க. அப்ப 6ஆம் இடத்தை உச்சமாகி பார்க்கும்போது கடன்கள் தீர போகுதுங்க. நம்ம உடம்புக்குள்ள இருந்துகிட்டு நோய் நொடிகள் நீங்க போகுதுங்க. புரியுதுங்களா. ஏன்னா சொல்றேன்னா நமக்கு தெரியாம நோய்கள் வச்சுக்கோங்க. அந்த நோய்களை கூட வந்து உங்களை தீர்த்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். சோ இந்த காலத்துல கடன் அடையும், கடன் தீர்ந்து போயிடும், கடன் பிரச்சனை வெளில வந்துருவீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பாக்குறது இல்லைங்களா. காசு நம்ம வாங்கி கொடுத்தோங்க, வாங்கிட்டு போயிட்டு நீங்க ஏமாத்திட்டாங்க திருப்பியே தள்ளுங்கன்னு சொல்றவங்க அது மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்துறாங்க தெரியுமா, அவங்களே திரும்பி வந்து காசு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். லாக்கான பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும், மறவாதீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை வரை பார்க்கும்போது 8 ஆயுள் சனம் இல்லைங்களா. ஆயுள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். 2வது வந்து தேவையில்லாத சுமைகள் நமக்கு குறைச்சு கொடுப்பாரு. 2வது வந்து உழைப்பில்லா வருமானத்தை இவர் கொடுப்பாரு. எப்படின்னா இவர் உழைப்பில்லா வருமானத்தை கொடுக்குறாருன்னா குரு தரம் கரெக்டா இருக்கும். எப்படின்னா ஒண்ணு லாக்கான பணம் திரும்பி வரலாம், இல்ல நம்ம வந்து இந்த தொழில்கள்ல போய் அமரலாம். தொழில அமரும்போது வேலைகள் நமக்கு குறைச்சு கொடுப்பார். தொழில வேலைகள் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயத்தையும் சம்பள உயரும் பதவி உயரும் வரக்கூடிய காலமா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்க மேல இருந்த கரைகளை இவர் நீக்கிடுவாருங்க. மேல இருந்த கரைகளை இவர் நீக்குவார். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இல்லைங்களா, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். சோ இந்த 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கு, நம்புங்க. வேலையில ஏதோ ஒரு முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வைகள் சனி மேல விழுந்துருங்க. பொதுவா சனி 10ல வந்து உட்காரும்போது பாவியாச்சே, பாவி 10ல இருக்கலாமா, தாராளமா இருக்கலாம். என்ன ஒண்ணு, வேலையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலையோட அழுத்தம் போய்கிட்டே இருக்கும். வேலையை விட்டுருமா, வேற வேலைக்கு போயிடுமா, இல்லப்பா இந்த வேலை இருந்துகிட்டே நம்ம திறமையை காட்டணுமா, ஏதோ ஒண்ணு வேலையிலேயே இருக்கணும், வேலையை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா வேலையை விட்டு வேற வேலை, அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லயே ஓடிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா. சோ வேலையில வந்து அழுத்தம் இருக்கு, வேலையில புரியாதன்மை இருக்கு, வேலையில என்னதான் உழைச்சாலும் அந்த பேர் புகழ் கிடைக்கலன்னு இந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேரு புகழை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு சனி 10லேயே இருந்தாலும் லாப சனியா ரியாக்ட் ஆகும். ஏன்னா 10ஆம் இடத்தை இந்த தன் சாணத்தை தானே கிரகம் பாக்குது இல்லைங்களா. எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா, அது எவ்வளவு பெரிய முன்னேற்றமான காலம் தெரியுமாங்க. தொழில் ரீதியாகவும் உத்தியோகமத்த ரீதியாகவும் நீங்க இருக்கீங்கன்னா தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில கொண்டு ஏற்றி வச்சு. இது வரைக்கும் எனக்கு வேலையில எனக்கு ப்ரொமோஷனே இல்லை சார் சொன்னவங்க எல்லாருக்குமே சரிங்க, இந்த காலத்துல வேலையில ப்ரொமோஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கு, வில்லங்களும் அந்த பிரச்சனை எல்லாமே தவிடுபடியாகி உங்க வீடு தேர்ந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க, அமையும், எடுத்து நம்பலாம். சரி, அடுத்தபடியா வந்து இந்த குரு பார்த்தாச்சு இல்லைங்களா. சோ ராகு 9ல என்ன பண்ணும், ராகு 9ல உட்காரும்போது தகப்பனாருக்கு பிணி பீட உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். தகப்பனுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கெடுக்குமானா இல்லைங்க, நமக்கும் சேர்த்து இந்த பாக்கியதை சில நேரங்களில் கெடுக்கத்தான் செய்யும். சர்ப்பம் இல்லைங்களா. சோ சர்ப்ப வழிபாடுகள், சர்ப்ப சாந்தி பூஜைகள் பண்ணும் போது வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை நீங்க நீக்கிக்கலாம். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றி பாதையில முன்னேற இந்த ராகு கொடுக்கக்கூடிய இடைஞ்சல் இன்னல்களை நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா இது வந்து திரிகோணஸ்தானம். 1-5-9 திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானம் இவர் வந்து அமரும் போது சில நேரங்கள்ல நமக்கு மிகப்பெரிய தடை கொடுப்பார். புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு தசாபுத்தியா ஏற்ப இருக்கும். லக்னாதிபதி எங்க அமர்ந்திருக்க, உச்சமா நிச்சயம் பொறுத்துக்கும், சுயஜாத ராகு நிலை பொறுத்திருக்கும். புரியுதுங்களா. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் காரின்னு சொல்லக்கூடிய அந்த கருமை வண்ணன் சொல்லக்கூடிய அந்த கருப்பன் சொல்றது இந்த சனியை பத்தி நம்ம பார்க்கலாம். சனிங்கிறது 10ல உட்கார்றார். சனி 10ல உட்கார் தன் பார்வைகள் எங்கெல்லாம் செலுத்துறான்னு பார்க்கும்போது தன்னோட பார்வையை 12ஆம் இடத்துல செலுத்துறார். விரயங்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. பட் தன் சுக்கரனுடைய வீட்டை அவர் பார்க்கும்போது சுப விரயமா இருக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள், வண்டி வாகனம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கி விற்கிற தொழில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆதாயமா இருக்கும். புது வண்டி வாங்கலாம், புது வீடு கட்டுறேன்னா செலவு ஒண்ணு வரும். செலவு எப்படி வீடு கட்டலாம், அல்லது வீட்டை பழுது பார்க்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து பழைய வண்டியை வித்துட்டு நம்ம புது வண்டி வாங்கலாம். இது மாதிரி வண்டி யோகனம் எல்லாமே இருக்கும். அதே சமயத்துல வந்து 12ஆம் இடத்து பார்க்கும் சிலருக்கு ஜாதகம் எப்படி தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ மெடிடேஷன் நம்ம தான் எடுத்துக்கணும். நம்மளுடைய தூக்கத்துக்கு என்னெல்லாம் உடற்பயிற்சிகள் தேவையோ அந்த உடற்பயிற்சி நீங்க பண்ணும்போது இந்த 12ஆம் இடத்து பார்வையை நீங்க போட்டிக்கலாங்க. அடுத்தபடியே சனியுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு 4 தாயார் ஸ்தானம், தன் சுகஸ்தானம். சனி எங்க இருந்து பார்க்க, 10ல இருந்து பார்க்கிற. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பார்வை அங்க போயிடுவோம். சனியுடைய அந்த பெரிய தாக்கம் இருக்க. இருப்பினும் தாயாருக்கும் வீடுகள்லயும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவது வாய்ப்பு உண்டு. தாயாருக்கு சட்டுன்னு உடல் சரியில்லாம போகிறது, உடல்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கறது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியா நம்மளுடைய சுகங்களை அனுபவிக்க முடியாம, என்ன சாப்பிடுறோம் நிம்மதியா சாப்பிட முடியும். ஏன்னா சொன்னா நம்ம ஆசை பிரியாணி வாங்கிட்டு போவோம், சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு, சாப்பிட போற அப்பதான் வந்து வேலை இருக்கிறாங்க அப்படின்னா அறக்கப்படும் சாப்பிடும். ஸோ அப்ப எதையுமே பிளான் பண்ணாதீங்க. உங்களுடைய விஷயங்களை பிளான் பண்ணாம நீங்க பண்ணும்போது இந்த சனியுடைய பார்வை நீங்க போய்க்கலாம். அதே மாதிரி சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே நடந்து முடிஞ்ச இந்த பழைய விஷயத்த பேசவே பேசாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சிச்சுப்பா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய ஃபியூச்சர் நினைச்சு மூவ் பண்ணிட்டே போறீங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கும். ஏன்னா சனினா பழைய பிரச்சனைகள் என்னைக்கும் நடந்ததை எடுத்து பேசுறது, அதனால சண்டைகள் வர்றது இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த பழைய பிரச்சனை என்னைக்குமே பேசாதீங்க. ஸோ ஓவராலா எடுத்து பார்க்கும்போது இந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது விட்டு கேது பகவான் 3ல நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கொடுக்கும். கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து லாபத்தை கொடுத்துருவாரு. கேது 3ல வந்து லாபத்தை கொடுப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி சார் இருக்க போகுதுன்னா 2026ல முயற்சிகள் திருவினையாகுது. அப்போ என்ன பண்ணணும், முயற்சி நம்ம போடணும். முயற்சி நம்ம வந்து முதற்கண்ணா நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு முறை முயற்சி வந்து கிடைக்கலன்னா அடுத்த வாட்டி
ட்ரை அகன். இது மட்டும் தாரக மந்திரமா எடுத்துக்கோங்க. எல்லா தரசிலும் எடுத்து பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடாதீங்க. அதே மாதிரி குடும்பத்துல ஒர்க்கோடு உங்களுக்கு ஹெவியா இருக்கலாம். அதே மாதிரி கணவர் சில நேரம் உங்களுக்கு புரிஞ்சுக்காம கூட பேசலாம். அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்க உங்களோட மனநிலை புரியாம பேசக்கூட வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க ஒரு பெருசா நீங்க எடுக்காது. புரியுதுங்களா? இதுவும் கடந்து போகட்டும், நீங்க கூலாவே இருங்க. சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். அப்போ உங்களுடைய அந்த ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் தவற வாய்ப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிற மாதிரி உடல் நலத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கான அந்த தேவையான பிரிகாஷன் எல்லாம் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? சோ அடுத்தபடியா படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது படிப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சொல்றேன்னா படிப்புல இடையூறுகள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உங்களை வந்து தீய வழியில இழுத்துட்டு போகிற நேரங்கள் சற்று உங்க மிகுதியா தான் இருக்கும். ஏன்னா சொல்றேன்னா 7ஆம் இடத்துல சனி பார்க்கிறார், 9ல ராகு உட்காரு. மது அப்புறம் வந்து இந்த போதை வஸ்துக்கள் உங்களுக்கு வந்து பழக்கமாக வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேட் செலுத்திடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதராசிக்காரங்க தொழில இருக்கீங்கன்னா வேற ஜாப் சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல வேற ஜாப் நீங்க மாறதா இருந்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு மாறுங்க. அது வரைக்கும் நீங்க மாற வேணாம். ஜூன் மாதம் மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைக்கு இது நல்லா அந்த வேலையை பத்தி யோசிச்சுட்டு இந்த வேலைக்கு மாறுங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா சனி பகவான் 10ல இருக்காங்க. அதே சமயம் குருவோட வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்காங்க. தொழில் நுணுக்கங்கள் வியாபார நுணுக்கம் நல்லா தெளிவா உங்களுக்கு தெரியுது. ஸ்ட்ராட்டஜி நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கையிருப்பு மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. அதே சமயத்துல வந்து ஓராய் எடுத்து பார்க்கும்போது இழந்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சுயஜாதக அடிப்படையை பேஸ் பண்ணிக்கோங்க. மருத்துவமனையில போயிட்டு 4-5 நாள் தங்கி உடல்ல வந்து நம்ம வந்து மருத்துவம் பார்க்கிற அமைப்புகள் சிலருக்கு ஏற்படும். எல்லாரும் சிலருக்கு ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு சுயஜாத அடிப்படையில. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து காசு பணம் வரும், தனம் உங்களுக்கு மிகுதியா வரக்கூடிய அமைப்பா இருக்கு. பொருளாதாரம் உயரக்கூடிய ஆண்டா இருக்கு. அதே சமயத்துல பிளான் பண்ணி பொருளாதாரத்தை உயர்த்தி காற்றுள்ள போதே தூத்திக்கணும். புரியுதுங்களா? சோ எந்த நம்ம சேமிக்க முடியுமோ சேமிச்சு நீங்க பர்ஃபெக்டா பிளான் போட்டு பண்ணிக்கோங்க. திருமணம் பாக்கியை உண்டு. குழந்தை செல்வம் இந்த காலகட்டத்துல உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டிய சொத்துக்கள் நிலுவைனா அதுவும் கைக்கு வந்து சேரும். ஆக மொத்தத்துல செல்வ மழை பொழியக்கூட ஆண்டாதான் நான் பார்க்க போறேன் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு. என்ன சார் பரிகாரம் பண்ணலாம், என்ன சார் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடு பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சமயபுரத்தால வழிபாடு பண்ணுங்க. இந்த சமயபுரத்தை அந்த அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும் வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்புகள் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து இல்லத்தரசியில நான் எடுத்து பார்க்கும்போது நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் குடும்பத்தோட கணவரோட அல்லது குடும்பத்தோட கிரிவலம் போயிட்டு வந்து நல்லா இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்கள் எப்படி உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தை எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நடப்பு தசா என்ன நடக்குது, அந்த தசாக்குள்ள போற புத்தி என்ன, புத்திக்குள்ள போற அந்தாரம் என்னங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அக்யூரசி உங்களுக்கு இருக்குங்க. இந்த பலன்களை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட தசா புத்தி எப்படி இருக்கு, தசாநாதனுக்கு இந்த கிரக அமைப்புகள் சுபரா இல்ல அசுபரான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்பு தசா உங்க லக்னநாதனுக்கு லக்னாதிபதிக்கு சுபரா பாவியா எந்த நிலையில இருக்காங்க, லக்னத்தில இருந்து 3-6-8 பண்ணல மறைஞ்சிருக்காங்களா, இல்ல வந்து கேந்திரத்துல இருக்காங்களா, திரிகோணத்துல இருக்காங்களா, அல்லது திக்பலத்துல என்ன பொசிஷன் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரே ஜோசியர்கிட்ட போயிட்டு உள்ளதை உள்ளபடி ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்களும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியர் நம்மகிட்ட ஜாதக விருப்பம் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த நம்பரை நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஜாதகம் மட்டுமல்ல திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் ராசி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எண்ணிலடங்கா கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில எப்படி சார் அடுத்த லெவல் போறதுங்கிறதுக்கும் ஜாதக ரீதியில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, மனையில சிக்கல், எல்லா விதமான A to Z ஜாதகமும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜாதகம் எழுதியும் கொடுத்துக்கிட்டோம். நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி சார், சீலக நம்பர் நீங்க வந்து ஜாதகம் எழுதி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதி கொரியர் வைக்கப்படும். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே தான் இருக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், கொரியர் பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். இது நம்மளோட அஸ்ட்ராலஜி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வேறு காலம் சரி, நான் உங்களை அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை. நன்றி, வணக்கம்.